ஒன் பீஸ் எல்பாஃப் ஆர்க் அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு அந்த ஆர்க்ல ஸ்ட்ரா ஹேட் கிரியூவுக்கு என்ன பவர்ஸ் கிடைக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அந்த ஆர்க்ல சில கேரக்டர்ஸ்க்கு சில உண்மை தெரிய வேண்டியது இருக்கு. அது என்னன்றது நான் ஒவ்வொரு கேரக்டர் பத்தி பேசும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எல்பாஃப் ஐலண்ட் பத்தி 24 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனிவே நம்ம லூஃபிக்கு என்ன பவர் அப் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபி நிக்காவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவாரு. நான் இப்போ வரைக்குமே லூஃபிக்கு அவருடைய டெவில் ஃப்ரூட் பத்தி தெரியாது. அவர் இப்போ வரைக்குமே கம் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கிறதா நினைச்சிட்டே இருக்காரு. மேபி இந்த ஆர்க்ல அவருக்கு சன் காட் நிக்கா பத்தி தெரிய வரலாம். அதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னா, இந்த எல்பாஃப்ல இருக்கிற ஜெயன்ட்ஸ் எல்லாரும் சன் காட் நிக்காவை காடா நினைச்சு வணங்குறவங்க. ஈவன் எக்கெட்ல அந்த ஜெயண்ட் பைரட்ஸ் லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து எங்களோட காட் மாதிரி இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம லூஃபிக்கு சன் காட் நிக்காவை பத்தி தெரிய வரலாம். அதை பத்தி லூஃபி தெரிஞ்சுக்கும் போது நிக்காவுடைய பவர்ஸையும் அவரால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால லூஃபி இந்த ஃபைனல் வார்க்கு இன்னும் ஸ்ட்ராங்கா மாறலாம். அண்ட் நேத்து அப்லோட் பண்ண அந்த தியரி வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுலயுமே எல்பாஃப் ஆர்க் பத்தின தியரிஸ் நான் சொல்லியிருப்பேன். தென் இதுக்கு அடுத்து ஜோரோ பார்க்க வந்தோம்னா, நம்ம ஜோரோவுக்கும் லூஃபிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. பவர்ஸ்ல சொல்றேன், நம்ம ஜோரோ ஆர்மமெண்ட் ஹாக்கியில மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ரிமைனிங் இருக்கிற அந்த கான்குரர் ஹாக்கி அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி, இந்த ரெண்டுத்தையுமே இந்த ஆர்க்ல இவர் மாஸ்டர் பண்ணி ஆகணும். அதுதான் நடக்கவும் போகுது. ஏன்னா இதுக்கு அடுத்து ஜோரோ ஃபைட் பண்ண போறது பெரிய பெரிய வில்லன்ஸ் சொல்றதை விட பெரிய பெரிய ஸ்வாட்ஸ்மேன் லைக் மீஹாக் அண்ட் ஷிரியு. நம்ம ஜோரோ அப்சர்வேஷன் ஹாக்கியை மாஸ்டர் பண்ணாருன்னா ஷிரியு கூட ஃபைட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஷிரியு அவருடைய கிளியர் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடந்ததுன்னா சொல்றேன். பட் மீஹாக் கூட ஜோரோ ஃபைட் பண்ணுவாருன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹாக்கியை தவிர்த்து அவருடைய ஸ்வாட்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வான் ஆர்க்லயே அந்த என்மா ஸ்வாட் ஜோரோவை என்ன பண்ணுச்சுன்னு நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அதை பேஸ் பண்ண ஒரு தியரியும் இருக்கு நம்ம சேனல்ல, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஸ்வாட் பத்தி பேசும்போது இந்த ஆர்க்ல நிறைய வெப்பன்ஸ் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் அந்த வெப்பன்ஸுக்கான சில பவர் அப்ஸ் இந்த ஆர்க்ல கிடைக்கும். அப்படி ஜோரோ இந்த ஆர்க்ல என்மா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனிவே இப்ப நம்ம சாஞ்சிக்கு என்ன பவர் கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்ம சாஞ்சியுமே இந்த ஆர்க்ல எல்லா டைப்ஸான ஹாக்கியும் மாஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவருடைய பாடி பத்தி கொஞ்சம் நம்ம பேசி ஆகணும். ஸோ வான் ஆர்க்ல இவரோட பாடியை என்னதான் டேமேஜ் பண்ணாலும் அவரால் அது சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கான நேமை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாஞ்சி அவரோட பாடியில இன்னும் ஒரு இன்வால்வ்மெண்ட் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த ஆர்க்ல. பட் இவருமே நம்ம ஜோரோ அளவுக்கு இந்த ஆர்க்ல ட்ரெயின் ஆவாரு. ஏன்னா இதுக்கு அடுத்து ஃபைனல்ஸ் ஆகான்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சாஞ்சியும் லூஃபியோட லெஃப்ட் ஹேண்ட் மேனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தென் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஊசப் பக்கம் நம்ம வந்தோம்னா, ஊசப் ஆல்ரெடி அப்சர்வேஷன் ஹாக்கியில மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்னைப்பர் ஸ்கில்ஸையும் குறைய சொல்ல முடியாது. அண்ட் நம்ம எல்பாஃப் ஐலண்டுக்கு வெயிட் பண்ணமோ இல்லையோ, ஊசப் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபேன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இந்த எல்பாஃப் ஆர்க் ஊசப்பை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டோம்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படி ஊசப்க்கு இந்த ஆர்க்ல ஒரு வெப்பன் கிடைக்கலாம். மேபி அது ஹேமரா கூட இருக்கலாம். அது கூடவே அந்த வெப்பனை யூஸ் பண்றதுக்காக அவர் ஆர்மமெண்ட் ஹாக்கியும் லேர்ன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஊசப்போட ட்ரீமே ஒரு பிரேவஸ்ட் வாரியரா இருக்கணும்ன்றது தான். கண்டிப்பா அதுக்காக அவருக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு தியரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, ஊசப்க்கு கூமா டெவில் ஃப்ரூட் கிடைக்கும்ன்ற ஒரு தியரி. அப்படி ஊசப்க்கு அந்த பவர் கிடைச்சதுன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட் கிரியூவுக்கு ஒரு பெரிய பவர் அப்பா இருக்கும். பட் அதுக்கு முக்கியமா இப்ப கூமா சாகணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஓடா பக்கனர் கிளானோடைய லாஸ்ட் மெம்பரை சாக விட மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா லுனாரின் கிளானோடைய லாஸ்ட் மெம்பர் ஆன கிங் வந்து இன்னும் அலைவாதான் இருக்காரு. அதே மாதிரி புட்டிங்கோடைய ஒரு கிளான் இருக்கும் இல்லையா, அதோட கிளான் நேம் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அந்த கிளானோடைய லாஸ்ட் மெம்பரா நம்ம புட்டிங் இருக்காங்க. அப்படி பக்கனர் கிளான்ல இருந்தும் நம்ம கூமா அலைவாதான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். சோ என்ன நடந்தாலும் ஊசப்க்கு ஒரு பெரிய பவர் சோர்ஸ் இந்த ஆர்க்ல இருந்து கிடைக்க போகுது. அது என்னன்றது நம்மளால அப்கமிங் சாப்டர்ல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அப்படியே நம்ம நாமி பக்கம் வந்தோம்னா, அவங்களுடைய வெப்பனுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்க போகுது. இந்த ஒன் பீஸ் சீரிஸ்லயே நம்ம நாமி மட்டும்தான் வெதர் பேஸ்ட் அட்டாக்ஸை யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த எல்பாஃப் ஐலண்ட ஹோம் ஆஃப் ட்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு இப்ப சொல்றேன்னா, நார்ஸ் மித்தாலஜில இதே மாதிரி ஜெயன்ட்ஸ்களுக்கான ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க ஆம்பர்ன்ற ஒரு கிறிஸ்டல் ஒரு ட்ரெஷரா பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த ஆம்பர் கிறிஸ்டல் நம்ம ஒன் பீஸ் எல்பாஃப் ஐலண்ட்லயும் இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இந்த ஆம்பருக்கு கிரீக்ல ஒரு நேம் இருக்கு. சாரி, நேம் இல்ல, மீனிங். சோ ஆம்பர்னா கிரீக்ல எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு மீனிங். அண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஒன் பீஸ்ல அதிகமா யூஸ் பண்றது யாருன்னா எனல், அதுக்கு அடுத்து நம்ம நாமி. சோ இதனால தான் நாமியோட வெப்பனுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆம்பரை கிறிஸ்டலா தவிர்த்து வேற ஒரு இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம். சோ நம்ம லாவோடைய டிசீஸ் நேமும் ஆம்பர் தான். ஐ திங்க் ஆம்பர் லெட்னு நினைக்கிறேன். சோ அதுக்கான சொல்யூஷனும் இங்க கிடைக்கும்னு நம்புறேன். இப்போ 5 பேரோட பவர் அப்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ராபின் பார்க்க வந்தோம்னா, நம்ம ராபினுக்கும் இந்த ஆர்க்ல ஊசப்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு இங்க கிடைக்கும். இவங்களுக்கு அதிக பவர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் இவங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இந்த ஆர்க்ல கிடைக்கும். இதெல்லாம் யாரால நடக்கும்னு பாத்தீங்கன்னா சாலால தான். இதுல முக்கியமா ராபினுடைய ஃபாதர் பத்தியும் பேசுவாங்க. ஏன்னா நம்ம ராபினுடைய ஹேரும் ஒலிவியாவுடைய ஹேரும் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இதனால தான் அவங்களுடைய அப்பா பத்தி இந்த ஆர்க்ல பேச வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஒன் பீஸ் சீரிஸ்ல நம்ம லூஃபியோட அம்மாவை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ராபினுடைய அப்பா பத்தியும்
இந்த 2 கேரக்டருக்கான ஆன்சர்ஸ் இந்த ஆர்க்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தென் இதுக்கடுத்து சாப்பருக்கு என்ன பவர் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சாப்பருக்கு என்ன பவர் கிடைக்கும்னு ஒரு தியரி போட்டிருந்தேன். அதுல சாப்பர் ஜெயன்ஸ் உடைய ஃபார்ம் அட்டைன் பண்ணுவார்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ப்ரூஃப் அந்த வீடியோல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி சாப்பர் ஒரு ஜெயன்ட் ஃபார்ம் அட்டைன் பண்ணலாம் இந்த ஆர்க்ல. அதோட ஆர்மமெண்ட் ஹாக்கி பத்தியும் அவர் லேர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் இதுக்கு அடுத்தா நம்ம பிராங்கி பத்தி பேசலாம். இதுக்கு மேல வர கேரக்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு ஸ்பெகுலேட் பண்ண வரைக்கும் ப்ரூக் அண்ட் பிராங்கி இவங்க 2 பேரும் ஆர்மமெண்ட் ஹாக்கி அன்லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல பிராங்கி அப்சர்வேஷன் ஹாக்கி அன்லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. அதனால அப்சர்வேஷன் ஹாக்கி தேவைப்படும். அண்ட் பிராங்கிக்கு என்ன எபிலிட்டிஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரூக் அவருடைய டெவில் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணுவாரு இந்த ஆர்க்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். பட் ரிவை ஃப்ரூட்டுக்கு அவேக்கன் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சோ அத பத்தின தாட்ஸும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கு அடுத்தா ஜின்பே. சோ ஜின்பே வந்து ரொம்ப வருஷமா பைரட்டா இருக்கிறதுனால அவருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா விதமான ஹாக்கி பவர்ஸும் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவருக்கு எந்த ஒரு பவர்ஸும் தேவைப்படாதுன்னு நம்புறேன். இதுக்கு அடுத்து புதுசா ஜாயின் பண்ண போற 3 புது கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்டா பாணிக்கு எந்த ஒரு கிரியும் இதுக்கு மேல கிடையாது. அவங்களோட பைரட் குரூப் டோட்டலா பிளாக் பியர்ட் பைரட்ஸ் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாணி இந்த எக்கெட் இன்சிடென்ட்க்கு அப்புறமா எல்பாஃப்ல இருந்து லூஃபி குரூப் சேல் பண்ணும்போது பாணியும் அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. தென் அவங்க ரீசெண்டா நிக்காவா எக்கெட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. அப்படி பாணி ஸ்ட்ரா ஹேட் கிரியூ கூட சேர்ந்து டிராவல் பண்ணா அந்த கிரியூக்கு ஒரு ஈக்குவலான பவர் அப் கிடைக்கும். ஈக்குவல்னு சொல்றதை விட மேஜரான ஒரு பவர் அப் கிடைக்கலாம். அதுலயும் முக்கியமா பாணி ஒரு 13 வயசு பொண்ணு தான். அவங்களுக்கே கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஏஜ் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு. அந்த டெவில் ஃப்ரூட்டால ஒரு பர்சனை ஏஜாவும் மாத்தலாம், இல்ல ஒரு பேபியாவும் மாத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு பவர் நம்ம பாணி கிட்ட இருக்கு. இதுல ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பாணியால அவங்களுடைய நிக்கா ஃபார்ம்ல அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் அவங்க மேனேஜ் பண்ண கத்துக்கினாங்கன்னா அவங்களால எல்லா டைப்பான ஹாக்கியும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேரக்டரா லிலித். சோ இக்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஃபர்ஸ்ட் வெகாபங் லிலித் தான். அவங்களுக்கு வெகாபங் கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸுமே தெரியும். இவங்களால ஸ்ட்ரா ஹேட்ஸ் உடைய வெப்பன்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ண முடியும். அண்ட் எனக்கு என்ன தாட்னா இவங்க பக்கம் ஒரு சிபிஸ்ட் ரோபோட் இவங்க பக்கம் வந்திருந்ததுன்னா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்குமோன்னு தோணுது. இதை பத்தி உங்களோட தாட்ஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு ரோபோட்டால ஹாக்கியை லேர்ன் பண்ண முடியாது. இது எப்படி சொல்றேன்னா இந்த சாப்டர் 1122ல ஜாய் பாய் அந்த எமோத் ரோபோட் கிட்ட ஒரு நாட் மூலியமா அவருடைய ஹாக்கியை சீல் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஹாக்கி பவரை தான் ரீசெண்டா எக்கெட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரியல, என்ன வேணா ஃபியூச்சர்ல நடக்கலாம். தென் இதுக்கடுத்து லாஸ்ட் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமா எதுக்கு சொல்றேன்னா அவரு பாணி கூட டிராவல் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவர் இன்னும் சாகல, அதனால குமா ஸ்ட்ரா ஹேட்ஸ் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம். அப்படி இறந்துட்டாருன்னா அவருடைய பவர் நம்ம லூபி கிரியூல யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும். தென் இதுதான் என்னுடைய ஸ்பெகுலேஷன். சோ உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். until then stay tuned.